இன்னைக்கு விருந்தினர் பகுதியில நாம சந்திக்க போற விருந்தினர் 30 வருடங்களாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தொல்லியல் ஆய்வாளர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் சார். ராமச்சந்திரன் சார் பத்தி சொல்லணும்னா தொல்லியல் ஆராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சியோட நிபுணர். 30 வருடங்களா இதுல இருக்கீங்க இல்லையா சார் நீங்க? இத பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு ரைட்டர், ஃபேமஸான ஒரு ரைட்டர் அகதா கிறிஸ்டி பத்தி ஞாபகம் வருது. அவங்களுடைய கணவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஆர்கியாலஜிஸ்ட் எனக்கு கணவரா அமைஞ்சது. அதுக்கு காரணம் ஆர்கியாலஜிஸ்டுக்கு வயதாக வயதாக அவங்க மனைவி மேல விருப்பம் அதிகமாகும் சொல்லிட்டு. சோ கமிங் டு தி பாயிண்ட், இப்ப இந்த ஆராய்ச்சியோட நோக்கம் என்ன? இப்ப நீங்க சொன்ன கொட்டேஷன் ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன். ஆமா, அதுல ஒரு முக்கியமான விஷயம், அகதா கிறிஸ்டி ஒரு டிடெக்டிவ் நாவல் ரைட்டர். ஆமா. நோக்கம் என்னங்கறத சொல்றதுக்கு முந்தி ஒரு லிங்க் கொடுத்துறேன். அதாவது இப்ப டிடெக்டிவ் என்ன பண்றாங்க, சில தடயங்களை வச்சுக்கிட்டு கிரைமை கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ரம் தி நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்வேர்ட்ஸா ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறது. இதுதான் ஆர்கியாலஜியும். நமக்கு ஒரு எலும்பு கிடைக்குது, அந்த எலும்பை கார்பன் டேட்டிங் பண்ணலாம். ஆர்கானிக் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய அங்கக பொருள்களை அதனுடைய C14 கார்பன் 14 ஐசோடோப்ஸ் அதை வச்சு அனலைஸ் பண்ணி அது எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த எலும்புக்குரிய ஒரு பிராணியோ ஒரு மனிதனோ எப்போ உயிரோடு இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மரப்பொருள், மேசை, இந்த ஒரு கப்பல் படகு அதனுடைய பாகம் கிடைக்குதுன்னா அந்த கப்பல் எந்த பீரியட்ல கட்டப்பட்டது, அந்த மரம் எவ்வளவு காலமாக இருந்திருக்குது, எப்போது வெட்டப்பட்டதுன்னு வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். சோ இது ஃப்ரம் தி நோன் டு அன்னோன். இப்போ இதனாலதான் அந்த டிடெக்டிவ் இதனுடைய ஒரு த்ரில், ஜாய் ஆஃப் டிஸ்கவரி இதுல இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நோக்கம் கேட்டீங்க, எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் அப்டிராக்டா ஒரு பர்பஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணும்போது யூட்டிலிட்டி இருக்குது. இப்ப கணக்குல பேசிக் கணக்கு 10ல 5 போனா 5 இப்படின்னு சொல்றது இது என்ன பெரிய விஷயம் நினைப்பான். ஆனா அந்த பேசிக் இல்லைன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்ல. சோ ஆர்கியாலஜி என்பதுதான் வரலாற்றுக்கு அடித்தளம். இதை வச்சுதான் வரலாறு இது பண்றோம். சரி, வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட என்ன பலன்? வரலாற்றினுடைய நோக்கம் என்ன? இந்தியன் கான்டெக்ட்ல இந்தியாவே வரலாறு சின்னங்களுக்கு பெயர் போனது. உலகம் முழுவதும் டூரிஸ்ட் வர்றாங்கன்னா மற்ற பல நாடுகளில் இருப்பது மாதிரி இயற்கை செல்வங்களை விட இப்ப அமேசான் காடுகள் மாதிரி இந்தியாவில் இல்ல. சில காடுகள் இருக்குது, இருந்தாலும் அமேசான் காடுகள் மாதிரியோ ஆப்பிரிக்கன் அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரிலாம் இங்க இல்ல. ஆனா இங்க வெளிநாட்டு டூரிஸ்ட் வர்றாங்கன்னா இங்க உள்ள மானுமெண்ட்ஸ் பாக்குறது தான். தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில். அப்போ இந்த மானுமெண்ட்ஸ ஃபாரினர்ஸ் பாக்குறாங்க. அதனுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கும் வந்த பர்பஸ் நிறைவேறும். ரெண்டாவது, டூரிசம் ஒரு அந்த இண்டஸ்ட்ரி, அதனுடைய தொடர்புடைய அதனால ஒரு ஊர் டெவலப் ஆகும். பல மக்கள் வெளிநாட்டில இருந்தெல்லாம் பல மாநிலங்கள் இருந்து ஒரு மானுமெண்ட் பாக்குறதுக்கு வரும் பொழுது வியாபாரம் பெருகும். அதை ஒட்டி பல்வேறு விதமான உப தொழில்கள், சிறு தொழில்கள் பெருகும். இப்ப தஞ்சை ஆர்ட் பிளேட்மாங்க, தஞ்சாவூர் பொம்மை ரொம்ப ஃபேமஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங். இப்போ நேற்று ஏதோ ஒரு டிவில கூட பார்த்தேன், கலங்காரி ஆர்ட் ஆக்சுவலி அதனுடைய ஆரிஜின் ஆந்திரா, பட் தஞ்சாவூர் நாயக்ஸ் பீரியட்ல தஞ்சாவூர்லயும் அது டெவலப் ஆயிருக்கு. இந்த துணியிலேயே வரையக்கூடிய கலங்காரி. சோ இந்த மாதிரி இதெல்லாம் ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப காஞ்சிபுரம் மானுமெண்ட்ஸ் பார்க்க வர்றாங்க, காஞ்சிபுரம் பட்டு. சோ உங்களுக்கு இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் வரலாற்றினுடைய பர்பஸ் அப்ளை பண்ணும்பொழுது என்னன்னு புரியணும். சோ அந்த வரலாற்றுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பது, வரலாறு காற்றில் கட்டப்படக்கூடிய கோட்டை இல்ல, அடித்தளம் தொல்லியல் தான். அதான் இதனுடைய பர்பஸ். அதற்கு மேல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இந்த ஒரு டிவி இதை எடுத்துக்குவோம். இது டிவி என்பது பேசிக்கலா இதற்கு இது கேமரா அடிப்படை, மூவி கேமரா வச்சுங்க. அதற்கு முந்தி ஸ்டில்ஸ், ஆரம்ப காலத்துல கிளாஸ் நெகட்டிவ்ஸ் இருந்த கேமரா. இதை ஸ்டடி பண்ணும்போது இதுவும் ஹிஸ்டரி தான். சோ இந்த ஹிஸ்டரியை படிக்கும் பொழுது நம்மளையே பின்னோக்கி பார்த்துக் கொள்கிறோம். நம்ம முன்னோர்கள் நம்ம யார் தோள் மேல ஏறி நின்று இன்னைக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு மனித குலத்துக்கு ஒரு வேர் இருக்குது. இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் ஒரு ட்ரூ காஸ்மோபாலிட்டன் ஸ்பிரிட் வரணும்னாவே நம்முடைய உண்மையான பழைய காலத்தை நம்ம தெரிந்து கொண்டால்தான் வேதங்கள் குறையும்னு நான் நினைக்கிறேன்.